என் அன்பு வணக்கம். நம்ம வீட்டில் சப்பாத்தி தேய்ச்சோன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அது என்னென்னா என்ன தொட்டுக்க செய்கிறது அப்படின்னு. சூப்பரான சைட் டிஷ்ஷு நம்ம ஃபாஸ்ட்டாக ஈஸியாக பண்ணுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்க போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டையும் சாப் பண்ணி வச்சதை சேர்த்துருக்கேன். ஒரு அரை இன்ச் இஞ்சியும் ஒரு 6லேருந்து 7 பூண்டையும் நான் பொடியாக நறுக்கி வச்சதை இப்போ சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1.5 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். வீடியோட ஆரம்பத்தில் நான் சப்பாத்தி சைட் டிஷ்ஷுன்னு சொன்னேன், ஆனால் என்ன கிரேவின்னே நான் சொல்லலை. கரெக்ட், ஒரு ஃபாஸ்ட்டான கிரேவி தான் நம்ம பண்ண போகிறோம். அது என்ன பண்ண போகிறோம்னா பன்னீர் வச்சு பண்ண போகிறோம். இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் இருக்கும். நல்ல ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ்ட் பன்னீர், நம்மளே ஹோம்மேட் பண்ணது. இது எப்படி பண்ணணுன்னு தெரிஞ்சுக்கணுமா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃப்ரெஷ்ஷாக பன்னீர் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவை நான் சூப்பராக ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். அதில் போய் பாருங்கள். அந்த பன்னீரை தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் அந்த கிரேவியும் பண்ணும்போது ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நார்மலாக நீங்கள் கடையில் வாங்குகிற பன்னீரை யூஸ் பண்ணலாம், ஆனால் இதை வச்சு பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இதை வச்சு இது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன கிரேவி பண்ணாலும் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தக்காளியை சேர்த்துக்கிறேன். நான் 3 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணும். உங்களுக்கு மேஷ் ஆகிற வரைக்கும் டைம் இல்லை, சீக்கிரமாக நான் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிங்கன்னா நல்லா பியூரி மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு நீங்கள் குக் பண்ணிவிட்டு பன்னீரை சேர்த்து உள்ளே சேர்த்துற வேண்டியது தான். ஸோ நான் இதை நல்லா வதங்குறேன். இதுக்கு வதங்கிறதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ நான் சொன்னேன்ல அந்த பன்னீர், அதை நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். ஸோ நான் இந்த பன்னீர் மொத்தமாக 200 கிராம் பன்னீர் இது. ஸோ நான் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ கிரேவி ஆற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சிம்பிள் கிரேவி ரொம்ப டெலிஷியஸாக, ரொம்ப ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இது அப்படியே இருக்கும். நான் இங்கே கிராமத்தில் இதில் பண்ணுறதுனால எனக்கு ஃப்ரெஷ்ஷான பால் என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரெஷ்ஷான பாலை நான் சேர்க்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் சிட்டிலேயோ இல்லை ஸ்மால் டவுனில் இருந்தால் கறந்த உடனே பால் கிடைக்காது. இது அவ்வளோ சூப்பராக இருக்குது, நுரையோடு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷான பால் இல்லாதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரெஷ் க்ரீமு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் அதுக்கு பதிலாக அந்த பாலை சேர்த்துக்கிறேன். நான் எப்படியும் மிளகு சேர்ப்பேன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏன்னு தெரியலையா, அப்போ இந்த வீடியோ மூலமாக தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒயம் ஆடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபை பண்ணுமா, எனக்கு ஹாய்ன்னு மட்டும் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அது பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. இந்த வீடியோ பிடிச்சிருக்குல்ல, அப்போ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.